விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் இடையே 4 வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. 160 கிலோமீட்டர் தொலைவாக இருந்த இந்த 4 வழிச்சாலையில் புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டதால் 194 கிலோமீட்டர் தூரமாக தற்பொழுது மாறியிருக்கிறது. 4 வழிச்சாலை மற்றும் ஓரிரு மேம்பாலங்கள் என இவற்றுக்காக மொத்தம் 6431 கோடி ரூபாய் செலவானது. மேம்பால பணிகள் தொடங்கி ஆமை வேகத்தில் நடந்ததாக ஏற்கனவே விழுப்புரம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இது தவிர திறப்பு விழா காணும் முன்பே பாலத்தில் விரிசல் விழுந்து அதில் பேட்ச் ஒர்க்கும் நடந்தது. பின்னர் அவசரமாக சாலைக்கு பஞ்சர் போடப்பட்டதை தொடர்ந்து கடந்த மே மாதம் முதல் பாலம் பயன்பாட்டிற்கு வந்தது. இதில் ஜானகிபுரத்தில் திறக்கப்பட்ட 6 மாதங்களிலேயே பாலத்தின் நடுவே மீண்டும் விரிசல் விழுந்தும் பாலம் அரை அடி உள்வாங்கியும் காணப்படுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் பாலம் பெயர்ந்து விழும் நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மரண பீதியில் சென்று வருகின்றனர். சாலையில் மட்டுமல்ல, பாலத்தின் சுற்றுப்புற சுவரிலும் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். 4 வழிச்சாலையையும் சேர்த்து 6500 கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் பேட்ச் ஒர்க் பார்த்து கொண்டே இருந்தால் எப்படிதான் நிம்மதியாக வெளியே செல்வது என புலம்பி வருகின்றனர் வாகன ஓட்டிகள். இதுகுறித்து அறப்போர் இயக்க தலைவர் ஜெயராமன் கூறும்போது, தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பியதுடன் அதிகாரிகள் செல்லும் தவறுகளால் மக்களின் வரிப்பணம் விரயமாவதாக கூறினார். மிகப்பெரிய அளவில் பணம் மக்களிடமிருந்து கலெக்ட் செய்யப்படுகிறது. இன்ஃபேக்ட் அவங்க அந்த டோலுக்கான எல்லா பிரிட்ஜ் கட்டுறதுக்கான எல்லா காஸ்ட்டையும் ரெக்கவர் பண்ணி அதற்கு பிறகு லாபம் அடைந்த பிறகும் கூட டோல் குறையிறது கிடையாது, அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமாக ஏன் குவாலிட்டியை என்ஷூர் பண்ண மாட்டேங்கிறாங்க, தரத்தை ஏன் என்ஷூர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒருவேளை ஒரு இடத்தில் தரம் இல்லை என்றால் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? பாலத்தை கட்டிய பொறியாளர்கள் முதல் மேற்பார்வையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஜெயராமன். இது போன்று மழை போகிறதுனால இந்த மாதிரி நடக்கக்கூடியது, மிகப்பெரிய வெள்ளம் வருவதனால் நடக்கக்கூடியதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், இவர்கள் சரியான தரத்தில் இதை போடாதது மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க டிசைன் பண்ணுறதே இது போன்ற எந்த ஒரு ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ இருந்தாலும் மற்றவை இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் தான் அவங்க டிசைனே பண்ணுவாங்க. அப்போது அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய அளவில் கான்ட்ராக்டரும் அந்த இன்ஜினியர்ஸும் தான் பொறுப்பெடுக்கணும். அப்போ அந்த பொறுப்பை இவங்க அக்கௌண்டபிலிட்டியை நிலைநாட்டுவது மிக மிக அவசியம். பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி வீரப்பன் என்பவர் கூறும்போது, பொறியாளர்கள் அவுட் சோர்ஸ் மூலம், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களின் உதவியை நாடுவதும் ஒரு வகையில் காரணம் என்று கூறுகிறார். இந்த நெடுஞ்சாலைத்துறை பெரிய பாலங்கள் கட்டும் பொழுது அவர்களே வடிவமைக்காமல் அவுட்சோர்சிங் என்று சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை வடிவமைத்து தருகிறார்கள், அதை அப்படியே செய்கிறார்கள். அது மிகச் சரியான ஒன்றல்ல. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு இந்த லாபம், பணம் இதுவே முக்கியமாக இருக்கிறது. முன் அனுபவம் இல்லாதவர்களும் நெடுஞ்சாலை மற்றும் மேம்பாலங்கள் அமைக்கும் பணியில் நியமிக்கப்படுவதாகவும் கூறுகிறார் வீரப்பன். இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய வடிவமைப்பு பொறியாளர்களும் மண்ணின் தன்மை, அதனுடைய தாங்குதிறன் இவற்றையும் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அது அந்த புரிதல், அந்த திறமை, அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களுக்கு பராமையால், தெரியாமையால் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் விழுப்புரத்தில் கட்டப்பட்ட மேம்பாலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மேம்பாலங்களும் தரமாகவே இருப்பதாகவும் எளிதில் இடிந்து விடாது என்றும் கூறினார்.